துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். துலாமில் பிறந்தவங்க தராசு. தராசும்பது நியாயம், நீதி, தர்மம். எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு உள்ளம் கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெரும் சோதனையாகத்தான் இருந்தது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்தும் அடுத்தவங்களுக்கு ஒரு லாபமான ஒரு உழைப்பாளிகளாக தான் இருந்தும் அடுத்தவங்களை வளர்த்த விட்டமே தவிர நாம் வாழல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் துலாம் ராசிக்காரரு மனநிலை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு கடந்த காலம் இந்த ஒரு 2-3 வருஷ காலகட்டத்திலேயே பார்த்துட்டோம்னா குடும்பத்தில் சில தேவையில்லாத இடைஞ்சல்கள். உண்மையை சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழக்கூடியவங்க, கண்ணியமாக நடந்துக்கக்கூடியவங்க, நம்மளுடைய கஷ்டங்கள் எத்தனை இருந்தாலும் மற்றவங்களுக்கு காட்டிக்காம மனசுலையே போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்கும் பார்வைக்கு அவங்களுக்கு என்ன குறை? துலாம் ராசிக்கார் கெட்டிக்கார், துலாம் ராசிக்கார் அவங்க நல்ல வசதி படைச்சவங்க, துலாம் ராசிக்கார் அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது, இப்படி தாங்க உங்களை பார்க்குறவங்க நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் படுற வேதனையும் நீங்கள் பட்டுட்டு இருக்கிற வலியும் மற்றவங்களுக்கு சொல்லவும் மாட்டீங்க, அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கவும் மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பலம். ஆனாலும் எத்தனை தான் மனசில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் சில துரோகங்கள் உங்களால் தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க. இது எந்த மாதிரி பாதிப்புகள் கொடுத்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா வேலையில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் கொடுத்தது ஒன்று. 2வது பார்த்தோம்னா குடும்ப சூழ்நிலைகள். உங்களுடைய குடும்பம் நமக்கு எல்லாமே வேணும்னு உறவு முறைகள் வேணும், கூட பிறந்தவங்க வேணும், கட்டிய மனைவி கட்டிய கணவர் விட்டு கொடுத்து அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த உங்களுக்கு அந்த அன்பை புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் மற்றவங்க இல்லை. அப்போது நீங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க, ஆனால் நல்லது செஞ்சு நமக்கு நல்ல பேர் கிடைக்கல. நீங்கள் உழைச்சி சம்பாரித்து எல்லாமே குடும்பத்துக்காக கொடுத்துருப்பீங்க, ஆனால் உங்கள் சுயநலமாக நீங்கள் எதுவுமே பண்ணிக்கல. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு 10 ரூபா கடன் ஆயிடுச்சு, ஆனால் எல்லாமே தேவையில்லாத பண்ணினது நீங்கள் தான். நீங்கள் லாபத்தை அந்த குடும்பத்துக்கு எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருப்பீங்க, அது யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் கொஞ்சம் நஷ்டம் வரும்போது அது ஏற்றுக்கக்கூடிய நிலை குடும்பத்தில் இல்லை. அதாவது நீங்கள் குடும்பத்துக்கு அந்த ஒரு இடத்துல போய் உட்காந்து உறவாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற போது நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இந்த வாரம் போய் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய சந்தோஷத்தை சிறப்பாக நீங்கள் உணர்வை வெளிப்படுத்த கூட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு ஒன்று காயப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி வலியும் வேதனையும் மன கஷ்டமும் அனுபவிச்சுட்ருக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலமெல்லாம் இப்படி போச்சு, இந்த 2 வருஷம் போச்சு, இப்படி போன வருஷம் 2024 இப்படி ஆகி போச்சு, இந்த 2025 நல்லா இருக்குமா, இல்லை அதுதான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பயத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரருக்கு பயமே பட வேண்டாங்க. காலபுருஷ தத்துவத்தில் 7ஆவதாக வரக்கூடிய கனெக்டிவிட்டி, எல்லாரும் இணைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி, எல்லாத்துக்கும் தானத்தை கொடுக்கக்கூடிய ராசி துலாம் ராசி, தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய ராசி துலாம் ராசி, பேச்சு சாமர்த்தியத்தால் அப்படியே ஒருத்தரை எதையுமே தாங்கி வல்லமை கொண்டவர்கள் துலாம் ராசி. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நவக்கிரகங்கள் ஒரு அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் பயிற்சிகளாக போகுதுங்க. அப்போது இந்த 2025 பற்றி நம்ம பலன்களை பார்ப்போம். நிச்சயமாக கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்குது. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு 2025 கிரக பயிற்சிகள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி உண்மையிலேயே 5ல் இருந்த சனி
அப்படியே அசிங்கப்படுத்திச்சு. நீங்கள் எங்கெங்கே நல்லது பண்ணுனீங்களோ அங்கெல்லாம் காயங்கள் பட்டது, அதுக்கெல்லாம் மருந்து வைக்கக்கூடிய காலம் இந்த 2025. 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் ஆரம்பிக்க போகுது. அப்போது 6ஆம் இடத்துக்கு போகும்போது நோய், அதே மாதிரி கடன், கோர்ட்டு கச்சேரி, வம்பு விளக்கு, நீங்கள் போட்ட முதல் தொழிலுக்கு கஷ்டப்பட்ட அதுக்கு வர வேண்டிய பணம் வராமல் சிக்கியிருக்கிறது, இதெல்லாம் கிளியராக போகுதுங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா, எதிரிகள் யாரோ உங்களை கெடுக்கணும்னு நினச்சி கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் துண்டக்காடம் துணிக்கணும் ஓடக்கூடிய காலம். அவங்களுக்கு முன்னால் இப்போ நீங்கள் அப்படியே டல் ஆகிட்டீங்க. சொல்ல வேண்டியதே இல்லை. என்னால் போராட முடியல, என்னால் ஜெயிக்க முடியல, நான் நல்லதே நினச்சால் கெட்டதுன்னு வருது, எதை செஞ்சாலும் தப்பாக போகுது, நல்லதே பேசினாலும் அது பொய்யின்னு போகுது, உறவுகள் எல்லாமே நம்பவே முடியல, எல்லாமே நேருக்கு நேர் ஒரு விதமாக இருக்கிறாங்க, ஆனால் மறைமுகமாக ஒரு விதமாக நடந்துக்கிறாங்க, யாரையுமே என்னால் புரிஞ்சிக்க முடியல, இதெல்லாம் இந்த கஷ்டமெல்லாம் பட்டவங்கள அதெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய காலம் 2025. 6இல் சனி, அமோகமான வரவேற்பு. கடன் இருந்தால் கட்டிடுவீங்க, வேலையில் பிரச்சனை இருந்தால் தீந்துடும், அரசாங்க வேலையில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட எதிர்பார்த்தா கிடைக்காது, மேலதிகாரிகள் தொல்லை, கீழே இருக்கிறவங்க அப்படி நம்மளை பார்த்தா அவங்களுக்கு நம்ம சல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க, கரெக்டாக கண்ணியமாக நடந்துக்கக்கூடியவங்க, ராஜான்னா ராஜா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படியே பார்த்து ஒவ்வொன்றா செய்யக்கூடியவங்க. ஆனால் நமக்கு பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகள்லாம் ஈஸியாக முடிய போகுது. அடுத்தது பார்த்தோம்னா குரு பயிற்சி. குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல. 8ஆம் இடங்கிறது என்னங்க? ஒருத்தருடைய வாழ்க்கையில், அதாவது கண்டம், கெட்ட பிரச்சனைகள், அடுத்தவங்களை நம்பி ஆசைகள் கூறி மோசங்கள் செய்யக்கூடியது, அதே மாதிரி விபரீத பாதிப்புகள் கொடுக்கறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, அதெல்லாம் 8ஆம் இடம். ஆனால் அந்த 8இல் போய் பிரச்சனை இருந்தால் எல்லாமே இதெல்லாம் கொடுத்தது. ஆனால் இருந்தாலும் அந்த பிரச்சனை சமாளிக்கத்தான் முடிஞ்சது குரு இருந்ததுனால தவிர அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியல. அந்த தீர்க்கக்கூடிய நேரம் இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆக போகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் 9இல் குரு. அமோகமான யோகம், அமோகமான சாதனை காலம். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் இருந்த சொத்து, பூர்வீக சொத்து, அது பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் வரும். ஒரு கேஸ் பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த கேஸ் பிரச்சனை வரும். கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போச்சு, அந்த பிரச்சனை கூட நீங்கள் தீர்க்க முடியும். கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாமல் பிரிஞ்சிருக்கணும், ஒன்றும் சேர்ந்துருவீங்க. ஆமாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. எனக்கு எல்லாம் கணவன் மனைவிலாம் சந்தோஷமாக இருக்கிறேங்க, ஆனால் எங்களுக்கு உண்டான ஒரு நிம்மதி, பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனையாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழ்கிறதுக்கு முடியல, எங்களுக்கு தேவையான எங்களுடைய உழைப்பு எங்களுக்கு நிற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டால் கண்டிப்பாக கணவன் மனைவி சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களோட பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும். புத்திரபாக்கியங்களுக்கு தேவையான கல்வி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பணவரவு தனவரவு நல்லா இருக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த 2025. சரிங்களா? அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு. இதை விட என்ன பாக்கியம்? தீராத கஷ்டம் இருந்தாலும் தீரும். அதே மாதிரி உங்கள் மேலே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கப்பட்ட நபர்களும் உங்களை விட்டு விலகி போவாங்க. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய சில சிந்தனைகள் இருக்கும், கண்டிப்பாக கட்டுவீங்க. நமக்கு ஏற்கனவே கட்டின வீட்டினால புதுசாக கட்டி முடிக்க முடியல, முழுசாக கட்டி முடிக்க முடியல, இடம் வாங்கினது அது விற்கலாம்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இட பிரச்சனைகள் எது இருந்தாலும், அசையாத சொத்துக்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 2025 உங்களுக்கு அபூர்வமான ஒரு நல்ல பிரபஞ்சத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அந்த குரு பகவான் 7ஆம் பார்வை உங்களுடைய உபஜயஸ்தானத்தை 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகோதரன் வழி, பின் சகோதரன், சகோதரி, அவங்களுக்கு திருமணம் ஆகாத சில பிரச்சனைகளோ, இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விதத்துலையோ, இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விதத்துலையோ பிரச்சனைகள் இருந்தால் அது சரிப்படுத்த முடியும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உதவியாக இருந்து அவங்களுக்கு உருவாக்க முடியும். அவங்களால எதிர்பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேரும். அவங்களால ஒரு பகை இருந்தால் கூட உறவாக இணையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 2025 இருக்க போகுது. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா,
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்துல இருந்த கேது பெயர்ச்சி 20ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு ராகு பெயர்ச்சி ஆக போகுதுங்க. அப்போது இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான காலம் அப்படிங்கன்னா மண்ணை கூட பொன்னாக்கக்கூடிய ஒரு காலம். புதிய முயற்சிக்கு தொழில் தொடங்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் இங்கேயும் வந்து நான் சித்திரவதைப்பட்டு இருக்கிறேன், இங்கேயும் வந்து மன நிம்மதி இல்லை, இங்கே இருக்க முடியுமா, இல்லை வெளியே வேலை இல்லாமல் போயிடுவோனா பயத்தில் இருக்கிறவங்க பயமே தேவையில்லை. வேலைக்காக புதிய முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி பேச்சு சாமர்த்தியத்தால் தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது ஒரு வக்கீல் சம்மந்தப்பட்டவங்க, அது வியாபார கனெக்டிவிட்டிக்கு வேலை செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க, கட்டுமானம் அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே அபூர்வமான யோகமாக அப்படியே எல்லாமே வந்து லாக் ஆகி போய் அப்படியே சித்திரவதைப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தூக்கி விட்டு ஒரு ஏடி மாதிரி நீங்கள் வந்து சாதகமான இடத்துல போய் நீங்கள் அமர்ந்து ஒரு பெரிய லாபத்தை அடையக்கூடிய வருஷமாக இந்த 2025 அமையப்போகுதுங்க. சிலருக்கெல்லாம் ஒரு வேலை விஷயமெல்லாம் வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவீங்க கண்டிப்பாக. அப்புறம் கவர்மெண்ட் வேலையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சிலர், எனக்கு வேலை கிடைக்குமா இதுக்குன்னு பணம் கட்டி ஏமாந்துட்டு கொடுத்த பணமும் வரல, எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கல, என்னங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய துலாம் ராசிக்காரருக்கு இந்த 2025 அரசாங்க வேலை வாய்ப்பு, அரசாங்கத்தினால் ஆதாயம், அதே மாதிரி அரசாங்கத்தில் டெண்டர்லாம் எடுத்து வேலை செஞ்சுட்ருக்குறவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு தொழில் கிடைக்கக்கூடிய, ஒரு அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரருக்கு அருமையாக கிடைக்க போகுதுங்க. ரொம்ப பேருக்கு திருமணம் லேட்டாகும், தள்ளி போயிட்டுருக்கும். கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கைகூடி வரப்போகுது. ஏன்னா 9 குரு இல்லையா. அடுத்தது இதற்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகிப்போச்சு, 8 வருஷம் ஆகிப்போச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல் போகிறது, எத்தனை கோயிலுக்கு போகிறது, எத்தனை சாமி கும்பிட்றதுன்ட்டு அப்படியே வெறுத்து போயிருந்துருப்பீங்க. கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி பெரும் ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது துலாம் ராசிக்காரருக்கு. கவலை வேண்டாம். இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் துலாம் ராசி நேயர்களுக்கு மனோபாலஜி சொல்லக்கூடிய விஷயம், இந்த வருடத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் செல்வாக்கும், மன அமைதி, பணவரவு, தனவரவு, எதிர்பார்க்குற அளவுக்கு தொழிலில் வெற்றி, உறவு முறையில் ஒரு பந்தபாசம், அதாவது வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய வருடமாக அமைகிறதுனால சிறப்பான வருடம் 2025. சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கிரக பயிற்சிகளின் விதத்தில் சொன்னதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் அப்படின்னு எங்கிட்ட விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாம், உங்களுடைய ஜாதக பலன்களையும் அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.